ஒரு நிமிடம் ஒரு மருத்துவம். கேன்சர் வந்த பிறகோ இல்ல நான் கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல இருக்கேன், இந்த டைம்ல எந்த மாதிரியான சித்த மருந்துகளோ மூலிகைகளோ நமக்கு ஹெல்ப் பண்ணும்? இப்போ பொதுவா கேன்சர் இருந்தாவே எல்லாருக்குமே ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருதுங்க. ஆனா ஒரு சிலர் பார்த்தோம்னா நல்ல கான்ஃபிடென்ட்டோட இருப்பாங்க. ஸோ நம்மளுடைய கான்ஃபிடென்ட் லெவல் தான் எந்த ஒரு நோயிலிருந்தும் நம்மளை வெளிக்கொண்டு வரும். பொதுவாகவே நான் மெடிசன் கொடுக்கும்போதே சொல்லுவேன், க்ரானிக் கிட்னி டிசீஸாக இருக்கட்டும், கேன்சராக இருக்கட்டும், இல்லை ஆட்டோஇம்யூன் கண்டிஷன், இந்த மாதிரி மெடிசன்ஸ் எடுக்கும்போது உங்களுடைய வில் பவர் அண்ட் கான்ஃபிடென்ட் மட்டும்தாங்க நோயிலிருந்து உங்களை காப்பாற்றும். நம்பிக்கையோட இறை வழிபாட்டோட நீங்கள் மருந்துகளை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு தான் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி தான் நீங்கள் என்ன தெரப்பிஸ் எடுத்துகிட்டு இருந்தாலும் சரி, இந்த கேன்சர் செல்களை அழிப்பதற்கான மருந்துகள் மூலிகைகள் நிறைய சித்த மருத்துவத்தில் இருக்குது. ஸோ அப்படி முக்கியமான மூலிகைகள் நமக்கே தெரியும், அன்றாடம் நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய மஞ்சள், இஞ்சி, பூண்டு, இந்த மாதிரியான மூலிகைகள். இதை தாண்டி சித்த மருத்துவத்துல நிறைய மருந்துகள் இருக்குங்க. அதுல முக்கியமா சிவனார் வேம்பு பயன்படுது, கருஞ்சீரகத்திலிருந்து செய்யக்கூடிய ரசாயன மருந்துகள், திப்பிலி ரசாயன மருந்துகள், கொடிவேலி அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகையிலிருந்து செய்யக்கூடிய மருந்துகள், இது எல்லாமே பல வருஷமா நிறைய கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்ம மெடிசன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வரவங்க நிறைய பேர் இருக்கீங்க. இல்லை டாக்டர், எனக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு இப்போ நான் ஹெல்த்தியாக இருக்கேன், இருந்தாலும் திரும்ப எனக்கு அந்த செல்ஸ் டெவலப் ஆகாமல் இருக்கிறதுக்கு மெடிசன்ஸ் இருக்கா? நிச்சயமாக இருக்குங்க. டெய்லி நீங்கள் சப்ளிமெண்ட்ஸ் மாதிரியே அந்த ஹெர்ப்ஸும் பயன்படுத்தலாம். அதுக்கு ஸ்பெஷலாக நம்ம மரமஞ்சள் சார்ந்த மருந்துகளும் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இந்த மாதிரி மருந்துகளை நீங்கள் எடுக்கும்போது கேன்சர் செல்கள் உடலில் வளராமல் இருக்கும், நீங்கள் ஆரோக்கியமாகவும் இருக்கலாம். இந்த மாதிரி பயனுள்ள மருத்துவ தகவல்களுக்கு நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.